இன்னைக்கு நம்ம கண்டென்ட்ல பார்க்க போற கண்டென்ட் மோனோலித். 2020 நவம்பர் 15 அன்னைக்கு அமெரிக்கால இருக்க யூட்டா மாகாணத்திலிருந்து ஒரு வீடியோ வெளியாயிருக்கு. அந்த வீடியோ ரொம்பவே வைரல் ஆச்சுன்னு சொல்லலாம். அப்படி அந்த வீடியோல என்னதான் இருந்துச்சு? அமெரிக்கால இருக்கிற யூட்டா மாகாணத்துல ரெட் ராக் டெசர்ட் அப்படின்ற ஒரு பகுதியில இருந்து கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு ரிமோட் ஏரியால 10 அடி உயரத்துல ஒரு ஸ்டீல் ஆப்ஜெக்டை கண்டுபிடிக்கிறாங்க. வைல்ட் லைஃப் ஆஃபீஸர்ஸ் ஒரு நாள் அந்த சைடு பயணம் பண்ணிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர்ல. அப்பதான் இந்த ஸ்டீல் ஆப்ஜெக்டை அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச அன்னைக்கே அவங்க வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோ தான் ரொம்பவே வைரல் ஆயிருக்கு. இந்த ஸ்டீல் ஆப்ஜெக்டை இவங்க மோனோலித் அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த மோனோலித் ஈஸியா ஆக்சஸ் ஆகிற இடத்துல இல்லையா, அதுக்கு பதிலா யாருமே போக முடியாத ரிமோட் ஏரியால தான் இது அமைஞ்சிருக்கிறதா குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த மோனோலித்தை யாரு எந்த ரீசனுக்காக வச்சாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கண்டே பிடிக்க முடியலையா. 2020 நவம்பர் 15 அன்னைக்கு தான் அந்த வீடியோவை வெளியிட்டதா நான் குறிப்பிட்டிருந்தேன். ஆனா கூகுள் இமேஜில் 2016 இந்த மோனோலித்தை பார்த்ததாகவும் சொல்றாங்க. இந்த மோனோலித்தை ஏலியன்ஸ் தான் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. அதுக்கு இவங்க சொல்ற ஒரு ரீசன் ரொம்பவே காமெடியா இருந்துச்சுன்னு சொல்லலாம். 1968 வருஷம் ஸ்டான்லி கூப்ரிக் இயக்கத்துல வெளியான ஒரு படம் தான் 2001 எ ஸ்பேஸ் ஒடிசி. இந்த படத்துல இதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை காமிச்சிருப்பாங்க. அதை ஏலியன் தான் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன் வச்சிருப்பாங்க. இதை வச்சுதான் இந்த மோனோலித்தை ஏலியன்கள் உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ ரொம்ப வைரல் ஆனதுனால இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறாங்க. அப்படி எடுக்கும் போது இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்ற ஒரே ரீசனுக்காக அந்த ஏரியா நிர்வாகிகள் இந்த மோனோலித்தை ஒரே ஒரு வாரத்திலேயே ரிமூவ் பண்ணிட்டாங்களாம். யூட்டால மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் இந்த மோனோலித்ஸ் கற்கள் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க. அதாவது இட்டாலி, பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், ஏன் இந்தியாவில் கூட இந்த மாதிரி மோனோலித்ஸை பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இந்தியாவில் இருக்கிற ஒரு பார்க்கில் அங்க இருக்க நிர்வாகிகளே இந்த மாதிரி ஒரு மோனோலித்தை உருவாக்குனதா சொல்லப்படுது. அந்த சமயத்துல இந்த மோனோலித்ஸ் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயங்களை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாக்ஸ்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த நிலையில தான் மார்ச் 2024ல இங்கிலாந்துல இருக்கிற வேல்ஸ் அப்படின்ற ஒரு ஏரியால இதே மாதிரி ஒரு ரிமோட் பிளேஸ்ல ஒரு ஸ்டீல் ஆப்ஜெக்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஆப்ஜெக்டையும் யாரு எதுக்காக வச்சாங்க அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு இப்ப வரைக்கும் ஆன்சர் கிடைக்கலனே சொல்லலாம். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட அடுத்த கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன்.